குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். நடிகர் அஜித்குமார் நடித்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படம் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. இந்த திரைப்படத்துல சகலகலாக பல்லவன் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இளமை இதோ இதோ, அதே போல நாட்டுப்புற பாட்டு படத்தில் இடம்பெற்றிருந்த ஒத்த ரூபாயும் தாரேன், அதே போல பழைய விக்ரம் படத்தில் இடம்பெற்றிருந்த என்ஜோரி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த பாடல்களை பயன்படுத்தியது என்பது பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதனால இந்த பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், இது சம்பந்தமாக உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்த போது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய பாடல்களை படத்திலிருந்து நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் அனுப்பிய நோட்டீஸுக்கு தயாரிப்பு நிறுவனம், அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தரப்புல அளித்த பதில்ல சட்டப்பூர்வ உரிமையாளர்களிடமிருந்து இந்த பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உரிமையாளர்கள் யார் என்பதை தெரிவிக்கவில்லை என்று வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குட் பேட் அக்லி படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி குட் பேட் அக்லி பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதி செந்தில்குமார் இந்த மனுவிடம் மீதான விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.